இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. எது தேவையில்லை என்பதை தெளிவாக இருந்தால் எது தேவை என்று தேர்வு செய்வது மிக சுலபம். சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரு நொடி போதுமானது. முயற்சியை கைவிடாமல் இலக்கில் கவனமாக இருங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, பெயர் சொல்லும்படி வாழ்வதே வாழ்க்கை. உள்ளம் இனிதானால் உலகமே இனிதாகும். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். காலையில் மனதில் உதிக்கும் நம்பிக்கைதான் அந்த நாள் முழுவதும் உங்கள் மனதில் பலத்தை தரும். வெறும் வளர்ச்சி எவரையும் மனிதனாக்குவதில்லை, சிந்தனைதான் மனிதனை உருவாக்குகிறது. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். விட்டு கொடுங்கள், விருப்பம் நிறைவேறும். தட்டி கொடுங்கள், தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். தேன் கூட்டில் இனிப்பது தேன் அல்ல, உழைப்பு. கூட்டை பிளந்து வெளியே வருவது குஞ்சுகள் அல்ல, விடாமுயற்சி. பாறைகளின் இடுக்குகளில் வளர்வது தாவரங்கள் அல்ல, தன்னம்பிக்கை. தோல்வி உங்களை துரத்தினால் வெற்றி நோக்கி ஓடுங்கள். என்ன நடந்தாலும் உங்கள் கொள்கையில் உறுதியாயிருங்கள். ஏனென்றால் புதிய பாதையில் பயணிக்க முயற்சிக்கும் போது ஆதரவுகளை விட எதிர்ப்புகளும் பயத்தையும் விதைப்பார்கள். துணிவோடு செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். புத்திசாலித்தனத்திற்கும் முட்டாள்தனத்திற்கும் வித்தியாசம் என்னவென்றால், புத்திசாலிக்கு தன் எல்லை தெரியும். பிறந்த வளர்ந்த காலத்திலிருந்து நாம் கணக்கிட்டால் எத்தனை உறவுகள், எத்தனை பிரிவுகள், அத்தனையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது காலம். ஆசைக்கும் தேவைக்குமாக இங்கு எல்லைக்கோடுகள் இல்லாமல், எதுவும் நிரந்தரமில்லாமல் அவை காலந்தோறும் மாறிக்கொண்டே வருகிறது. எதிர்பார்ப்பற்ற ஒரு வாழ்க்கையை நாம் மேற்கொள்ள வேண்டும். நேசம் ஒன்றே எப்போதும் நிரந்தரமாக நம் உறவுகளையும் நம்பிக்கைகளையும் பிணைப்பாக வைத்திருக்க உதவும். உற்ற காலம் நோக்கி காத்திருப்பது தவறில்லை, ஆனால் அதுவரை உங்கள் திறமையும் தகுதியும் மெருகூற்றிக் கொள்ளாமல் இருப்பதுதான் தவறு. ஆகையினால் வெற்றி உங்கள் கைவசம் வந்து சேரும் வரை உங்கள் முயற்சியை கூட்டிக் கொண்டே இருங்கள். அதற்கான பாதையை நீங்கள் வகுத்து கொண்டே இருங்கள். சுலபமாக வெற்றி உங்களிடத்தில் நிரந்தரமாக தங்கும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.